தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்களாக பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்த, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்த அந்த மாதிரி ஒரு சூப்பரான வேலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதிகபட்ச குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கல. ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதற்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 69,100 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 28/9/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டெமோவும் சரி, உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளிக்கர் அப்படின்றத கிளிக் பண்ணி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த 3 லிங்க்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த லிங்க் தேவைப்படுது அப்படின்னா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றது மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 20 செகண்ட்ஸும் நீங்கள் எதற்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கான ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்கள்கிட்ட கொண்டு தர்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் இப்படியே கீழே போயிடும். கீழே போன உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்கான ஜாப் போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குரூப் சிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி குரூப் சிக்கு ட்ரை பண்ணுறவங்க சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். சேலரி ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,700 ஆரம்பித்து அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 69,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் பே அண்ட் கவர்மெண்ட் அலவன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே செக்யூரிட்டி அலவன்ஸ்லேயும் உங்களுக்கு 20% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பேசிக் பேலேருந்து. ஓகேவா, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் நீங்கள் 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் உங்களால் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோட்டார் டிரான்ஸ்போர்ட் லேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் கிடையாது, அது கனரக வாகனங்கள் கிடையாது. லைட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்த மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி மோட்டார் சைக்கிளுக்கான லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதற்கு மேலே வச்சு இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இது இந்த மாதிரி சீக்கிரமே லோடாகி முடிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் நிற்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
இல்லை உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதே மொபைல் நம்பரை இதில் நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டெரிட்டரி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் வேறு டெரிட்டரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெரிட்டரி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சென்னை அப்படின்னு இருக்கும். ஸோ சென்னையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரி என்னவோ உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் நேம் கேட்பாங்க. ஆல்ரெடி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கோடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கும். ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி அது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் உங்களால் லாகின் பண்ணி போக முடியும். நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ரீவெரிஃபைன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி எல்லாமே போட்டு உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன யூசர் ஐடி போட்டிங்களோ அதே யூசர் ஐடியை போட்டு என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதே பாஸ்வேர்டை போட்டுட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்குள்ளே உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களாலையும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டிஸ்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 5 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் அப்படின்ற கணக்கில் மொத்தமாக நீங்கள் 100 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். இது வந்து 1 மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும். செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக வந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல்னா வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்கு டோட்டலாக 50 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். ஸோ இதற்கு வந்து டைமிங் டியூரேஷன் வந்து கிடையாது. மற்றபடி டயர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் 100 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பெரிய சிட்டியில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போதும் நீங்கள் ஈஸியாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய இடமா தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே நீங்கள் 550 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த இடத்துல நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆல் கேண்டிடேட் இல்லாமல் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். ப்ராசஸிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபாயிலேருந்து குறைச்சி 600 ரூபாயிலேருந்து குறைச்சி உங்களுக்கு 550 ரூபா மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல, டவுட் இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட் டேட் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அந்த கமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் நண்பா. வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.